ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான நோ குக் கோகோனட் ட்ரை ஃப்ரூட்ஸ் மோதக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை முதல்ல பார்த்துருங்க. இப்போது இதுக்கு ஒரு பவுலில் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளோக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை இப்போ நல்லா கை போட்டு நல்ல மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது ஃபில்லிங்க்கு எல்லா நட்ஸும் நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட், அப்புறம் டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக வச்சுருக்கேன். இந்த மோல்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து இந்த மாவுலேருந்து கொஞ்சம் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து இந்த மோல்டு உள்ள ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நடுப்புற ஒரு ஓட்டை போட்டுட்டிங்கன்னா ஃபில்லிங் வைக்க வசதியாக இருக்கும். ஃபில்லிங்கை அது உள்ள ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ ஃபில்லிங்கை நல்லா ஸ்டஃப் பண்ணி அழுத்தி விடுங்க. மேலே அந்த மாதிரி மாவு போட்டு மூடிடுங்க. சைடில் இருக்கிறதையும் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் ட்ரை ஃப்ரூட் மோதக் ரெடி. எல்லா மாவையும் இந்த மாதிரி பண்ணிடலாம். இது பசங்க கூட ஈஸியாக செய்யலாங்க. இதுக்கு குக்கிங் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக பிடிச்சிருங்க. அவ்வளோதான், டெலிஷியஸான டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் ட்ரை ஃப்ரூட் மோதக் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.